ராம் நாராயண் ராம். நாம் எப்போதெல்லாம் ஏதாவது சிந்திக்கிறோம், நல்லதா அல்லது கெட்டதா, அது நம்முடைய விவேகத்திற்கு தெரிந்திருக்கும். விவேகமே அதை கூர்மையாக்குகிறது. நாம் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை ஜபிப்பதன் மூலம் விவேகத்திற்கு உணவு கிடைக்கிறது. அதனால்தான் தியானம் மெடிடேஷன் செய்யும்போது ஆரம்பத்தில் வெளியில் இருந்து எண்ணங்கள் வரும். ஆனால் சிறிது நேரத்துக்குப் பிறகு அவை தானாகவே நீங்கிவிடும். பின்னர் எந்த சிந்தனையும் வராது. உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும், உடலும் ஆரோக்கியமாகும். மேலும் நம்முள் இருக்கும் ஆன்மாக்கள் அனைத்தும் விழிப்படையும். உங்களுக்கு முதுமை என்றே வராது. நமக்கெல்லாம் இச்சா மரணம் என்ற உரிமை இருக்கிறது. ஆனால் மரங்கள், செடிகள், சூரியன், நீர், காற்று, பூமி ஆகியவைக்கு அப்படி ஒரு உரிமையே கிடையாது. அவைகள் இறக்க வேண்டியதுதான். ஏனெனில் அவை ஓய்வெடுக்க முடியாது, தூங்க முடியாது. அவைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் மனிதருக்கு இவை அனைத்தையும் செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அதனால்தான் மனிதன் விவேகத்துடன் தந்தை மகனாக இருவரும் பழகுவது போல இருக்க வேண்டும். தியானம் என்பது முழுமையாக சுதந்திரமான நேரத்தில் செய்யப்பட வேண்டும். தூங்குவது அவசியம். ஒரு மனிதனுக்கு 4 நாட்கள் தூக்கம் இல்லையெனில் அவன் பைத்தியமாகி விடுவான். நீங்கள் தியானத்தை தூங்கி, படுத்து, உட்கார்ந்து எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். மனதிற்கு எப்படி பிடிக்கும் என்று செய்கிறீர்கள் என்றால் போதும். யாரும் உண்மையில் கர்மா செயல் செய்வதில்லை. மரங்களை வெட்டி மனிதர்கள் வீடுகளை கட்டுகிறார்கள். அப்போ அந்த மரங்கள் எங்கே போகும்? எனவே இயற்கையை மதிக்க வேண்டும். பயப்பட வேண்டுமென்றால் இயற்கையையும் உங்கள் சொந்த விவேகத்தையும் பயந்து இருங்கள். விவேகத்தின் உண்மையான பெயர் ராம் நாராயண் ராம். வாழ்க்கையில் எவரிடமும் பயப்பட வேண்டாம். ஏனெனில் ஈஸ்வரனும் அல்லாஹும் நம் சேவகர்கள். ஆகாயம், நீர், பூமி எல்லாம் நம் சேவகர்கள்தான். இந்து முஸ்லிம்கள் இருவருக்கும் ஒரே இரத்தம். இருவரும் ஒரே இயற்கையுடன் பிறந்தவர்கள். நம்மை யார் பிரித்தார்கள்? இயற்கையின் அரசியலமைப்பு, யோசனைகள், கல்வி, அடித்தளம் எல்லாம் அனைவருக்குமே. அது இலவசமாகவே கிடைக்கிறது. யாரும் ஒரு மதத்துடன் பிறக்கவில்லை. அனைவரும் ஆகாயத்தின் மதத்துடன் பிறக்கிறார்கள். விவேகமே நமது ஈஸ்வர். அப்படியிருக்க தனியான மதம் தேவை என ஏன்? பூமியில் இத்தனை மதங்கள் இருக்க இன்னும் மக்கள் பசிக்கிறார்கள். குடியிருக்க வீடுகள் இல்லை, பள்ளிக்கல்லூரிகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை. இதுதான் மதமா? நம்மை சேவை அளிக்க முடியாத மதம் எதற்காக? அப்படிப்பட்ட மதம் இருக்கவே கூடாது. அதனால்தான் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். தியானத்தால் அனைத்தும் சரியாகிவிடும். நாம் அனைவரும் அறிந்ததே இயற்கையும் நாமும் வேறல்ல. இயற்கை இருப்பதால் நாம் இருக்கிறோம். ஆகாயத்தில் மற்றும் இயற்கையில் உள்ள அனைத்தும் நம் உடலுக்குள் இருக்கின்றன. இயற்கையை எடுத்துவிட்டால் எந்த மதமும், ஜாதியும், சிந்தனை முறையும் நிலைக்காது. இந்த பூமியில் இன்று இருக்கும் அனைத்தும் இயற்கையின் தரமாகத்தான் இருக்கிறது. நாம் எப்போதும் இயற்கையை வழிபட வேண்டும். அவளை நினைத்து கொண்டு வாழ வேண்டும். ஆகாயத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது நமக்கு இந்த வாழ்க்கையையும் எல்லா பொருட்சாகரியங்களையும் கொடுத்துள்ளது. ஒரு விஷயத்தை அனைவரும் நினைவில் வைக்க வேண்டும். நம் அனைவருக்கும் இயற்கையுடன் இணைப்பு இருக்க வேண்டும். மேலும் நம் விவேகத்தின் சக்தியில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இது எல்லாமும் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்துடன் இணையும் போதுதான் சாத்தியமாகிறது. இது ஒரு பரிபூர்ண பீஜ மந்திரம். உங்கள் வாழ்க்கையின் திசையும் நிலையும் இரண்டையும் நேர்மறையாக மாற்றிவிடும்.